வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2இல் 1ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸை பொறுத்து தொகையிடுக இன்டகரல் 3 + x இன்ட்டு 2 - 5x இதை தொகையிடணும். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. அதனால dx போட்டாச்சு. ஈக்குவல் டு இன்டகரல் எப்படி இதை முதல்ல பெருக்கி சுருக்கிடலாமா? அந்த 3 எடுத்துக்கிட்டு இந்த முழு பிராக்கெட்டை பெருக்கணும். பெருங்க. 2 6 ப்ளஸ் மைனஸ் பெருக்கினா மைனஸ் 3 15 எக்ஸ். எதை கொண்டு பெருக்கிட்டோம்? 3 எடுத்து பெருக்கிட்டோம். இப்போ எக்ஸ் எடுத்து இந்த முழு பிராக்கெட்டை பெருக்கணும். பெருக்கலாமா? எக்ஸை 2 பேருனா 2x. என்ன 2x? ப்ளஸ் 2x. இதை பெருக்குங்க. ப்ளஸ் மைனஸ் பெருக்கினா மைனஸ் 5 அப்படியே வந்துருமா? எக்ஸையும் பெருக்கினா x² பெருக்கிட்டோம். இன்ட்டு dx இன்ட்டு dx. இப்போ பாருங்க சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு இன்டகரல் 6 அப்படியே வந்துடும். மைனஸ் 15x ப்ளஸ் 2x வேற வேற குறி. அப்போ கழிப்போம். 15 2 கழிச்சா 13. என்ன 13? மைனஸ் 13x மைனஸ் 5x² இன்ட்டு dx. இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்? இந்த இன்டகரல் உள்ள கொண்டு போயிடலாம். இந்த dx உள்ள கொண்டு போயிடலாம். பாருங்க. இன்டகரல் முதல்ல இந்த 6 dx வருமா? அப்போ 6 இன்டகரல் dx. இதை உள்ள பெருங்க என்ன வரும்? 6 dx. 6 இங்கே போட்டோம், இன்டகரல் போட்டு dx போட்டோம். மைனஸ் இது சொல்லுங்க எப்படி எழுதலாம்? 13 நம்ம வெளியே வச்சுக்கிட்டு இன்டகரல் x இன்ட்டு dx. இந்த இதை உள்ள கொண்டு வரோம். இப்போ பாருங்க மைனஸ் 5 நம்ம வெளியே வச்சிடலாம். இன்டகரல் என்ன வந்துடும்? x² இன்ட்டு dx. தனித்தனியாக பிரிச்சிட்டோம். 6 dx 6 இன்டகரல் dx எழுதிட்டோம். மைனஸ் 13x இன்ட்டு dx மைனஸ் 13 வச்சுட்டு அது மாறிலி எல்லாம் கான்ஸ்டன்ட் எல்லாம் நம்ம வெளியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்க 6 dx நம்ம தொகையிட்டோம் என்ன வரும்? இன்டகரல் dx நம்ம தொகையிட்டோம்னா வெறும் x மட்டும்தான் வரும். கடைசியில் மாறிலி உறுப்பு வரும். அதுக்கு அடுத்தது x-இன் அடுக்கு n இன்ட்டு dx. இதை நம்ம தொகையிட்டோம்னா x-இன் அடுக்கு n+1/n+1 + c. இந்த 2 ஃபார்முலாவும் இந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். சரியா? இந்த 2 ஃபார்முலா மட்டும். இப்போ பாருங்க. இப்போ dx நம்ம தொகையிட்டோம்னா x மைனஸ் 13 அப்படியே வந்துடும். இது எக்ஸோட அடுக்கு 1. இது தொகையிட்டா என்ன வரும்? x-இன் அடுக்கு. இது என்ன இருக்கோ அது கூட 1 கூட்டி அதை இதை கொண்டு வகுக்கணும். பாருங்க. இங்கே n இருந்துச்சுன்னா n கூட 1 கூட்டணும். இங்கே 1 இருக்கு. அப்போ 1 இருக்கு. அது கூட 1 கூட்டி அந்த இதை கொண்டு அப்படியே வகுக்கணும். சரியா? மைனஸ் 5 x-இன் அடுக்கு 2 இருக்கா? அந்த இது கூட 1 கூட்டி அந்த இது அப்படியே வரணும். கீழே வரணும். என்ன செஞ்சிட்டோம்? தொகையிட்டு முடிச்சிட்டோம். கடைசியில் c சேர்த்துடணும். தொகையிட்டு முடிச்சோடனே சேர்த்துக்கணும். சரியா? ஈக்குவல் டு 6x எந்த மாற்றமும் இல்லை. மைனஸ் 13x² எந்த மாற்றமும் இல்லை. 1 கூட்டினா 2. அதே மாதிரி இதையும் கூட்டிடுங்க. 2 மைனஸ் 5 x-இன் அடுக்கு 2 1 கூட்டினா 3 பை 2 1 கூட்டினா 3 + c. இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த உறுப்புகளை மாற்றி மாற்றி கூட எழுதலாம். சரியா? இந்த லாஸ்ட்ல இருக்க இதை நடுவில் இந்த மாதிரி மாற்றி எழுதினாலும் கரெக்ட் தான். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.